லைனிங் துணியில் இப்போ முன்பக்கம் வெட்டி வச்சுருக்கோம். அந்த துணியை மெயின் கிளாத் மேலே போட்டு கழுத்தை திருப்பி அடிக்கணும். திருப்பி அடிச்சுட்டு திருப்பிடணும். கழுத்தை இப்போ அடிக்கணும். அடித்து முடிச்சாச்சு. அடித்து முடித்தது அந்த வேஸ்ட் துணியை வெட்டி எடுத்துடணும். வெட்டி எடுத்துட்டு சிசர் கட் போடணும். சிசர் கட் போட்டாதே உங்களுக்கு திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். சிசர் கட் போட்டு அதை நல்லா கையிலையும் விரலில் நல்லா தேய்ச்சி விடணும். தேய்ச்சி விட்டு மடக்கினோம்னா உங்களுக்கு மடக்கி கொடுத்துரும். இப்போ கழுத்து ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு. இது முன்பக்கம் உள்ள கழுத்து பகுதி. இப்போ நல்லா நீட்டாக வந்துருச்சு. சுற்றி இதுவதாக ஒரு ஓரத்தையல் போட்டு விடணும். நெருக்கி சுற்றியும் ஒரு தையல் போட்டு விட்டோம்னா ஃபினிஷிங்காக இருக்கும். இதேமாதிரி இன்னொரு பகுதி இருக்கும், முன்பகுதி, அதையும் தச்சு வச்சுக்கிறேன்னு. இப்போ சுற்றி ஒரு தையல் போட்டாச்சு. போட்டதை இப்போ வெட்டி விடணும். வேஸ்ட் துணியை வெட்டி எடுத்துடணும். இது 38 இன்ச்சு ப்ளவுஸ்க்கான மெத்தட். இது முன்பக்கத்தில் 2 பகுதியும் தனித்தனியாக வெட்டி எடுத்து தனியாக வச்சாச்சு. தனியாக வச்ச பிறகு இதை நம்ம மார்க் பண்ணணும். டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணணும். அடையாள வெட்டுலாம் போட்டிருக்கோம். அந்த அடையாள வெட்டுக்கு இன்னொரு தடவை அடையாள வெட்டு போட்டுக்கிறோன்னு. ரெண்டு பகுதியும் ஒரே மாதிரி வந்துருச்சு. அடுத்து டாட் பிடிக்கணும். ஃபஸ்ட்டு டாட்டு 3 இன்ச்சு உயரத்துக்கு மார்க் பண்ணி 1.25 இன்ச்சுக்கு 2.5 இன்ச்சு கணக்கு அகலத்தை பிடிச்சி ஃபஸ்ட்டு டாட்டு போடணும். மூணு டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கிறணும். 2 பக்கத்துலேயும் மார்க் பண்ணி தச்சிடணும். தைச்சோம்னா கப் ஷேப் உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த 3 டாட் போடுறப்ப 2 தையல் போட்டுடணும். 2 தையல் போட்டாதே உங்களுக்கு தையல் பிரியாமல் இருக்கும். தச்சு முடிச்ச பிறகு பார்த்தோம்னா ஒரு 2 ஒன்று சொன்னாப்புல இருக்கும். ஒவ்வொரு டாட்டையும் நல்லா விரலில் நல்லா தேய்ச்சி விடணும். தேய்ச்சி விட்டாதே உங்களுக்கு நல்லா அம்மி கொடுக்கும். அடுத்து இதுக்கு பெல்ட் ரெடி பண்ணணும். பெல்ட்டு 3 இன்ச்சு அகலம், நீளம் 10 இன்ச்சு. 3 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்துக்கிறணும். 3 இன்ச்சுக்கு அடையாள வெட்டு போட்டுக்கிறணும். இப்போ பட்டிக்கு கீழே ஒரு துணியை கொடுத்துடணும். மெயின் கிளாத்துக்கு கீழே ஒரு துணி கொடுத்தோம்னா அது பெல்ட் க்ரீப்பாக இருக்கும், நல்லா கனமாகவும் இருக்கும். இப்போ 2 பெட்டிக்கும் இதே மாதிரி அடித்து திருப்பணும். அடித்து திருப்பி நல்லா விரலில் தேய்ச்சி விட்டுட்டு மடக்கணும். மடக்கிட்டு சுற்றி ஒரு ஓரத்தையல் போட்டணும். போட்டோம்னா உங்களுக்கு பட்டி ஷேப்பாக இருக்கும். ஓரத்தையல் போட்டு மிச்ச வேஸ்ட் துணியை வெட்டி விட்டுறணும். வெட்டி விட்டு ரெண்டையும் வச்சு பார்த்தோம்னா ஒரே அளவாக இருக்கும். இந்த பட்டியோட அளவு 3 இன்ச்சு அகலம், 10 இன்ச்சு நீளம். மிச்சம் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். கீழே வச்சு நம்மளுக்கு அந்த 3 இன்ச்சுக்கு அடையாள விட்டு போட்டு மிச்ச துணியை உள்ளே மடக்கி விட்டுக்கலாம். அடித்து திருப்புறப்போ உள்ளே போய் நின்றுக்கிறோம். இப்போ பட்டி தயாராகிடுச்சு. இந்த பட்டியை முன்பக்கம் டாட் பிடிச்ச துணியில் ஜாயின் பண்ணணும். எந்த பகுதிக்கு எதுன்னு சொல்லி பார்த்து கரெக்டாக பார்த்து வச்சு 1/2 இன்ச்சு அளவில் தச்சு ஒரு தையல் போட்டுக்கிறணும். ஒரு தையல் போட்டுட்டு நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும்.
அடுத்து இது மேலே இன்னொரு தையல் படிமான தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இதை காட்டிலும் அழகாக இருக்கும் ஃபினிஷிங் வந்து. ரெண்டையும் வச்சு பார்த்தோம்னா ஒரே அளவாக இருக்கும். அடுத்து கொக்கிக்கு வளையத்துக்கு எடுக்கணும். வளையத்துக்கு 3 இன்ச்சு, கொக்கிக்கு 1 இன்ச்சு. இந்த 3 இன்ச்சியை வந்து வளையத்துக்கு 2ஆக மடித்து உள்ளே வச்சு தைக்கணும். இதையும் உள்ளே வச்சு அடித்து திருப்பணும். அடுத்து 1.5 இன்ச்சுக்கு மேலே வந்து வச்சு அடிக்கணும். மெயின் கிளாத் மேலே வச்சு அடித்து திருப்பணும். அடித்து திருப்பிட்டோம்னா கொக்கி வளையம் ரெடி ஆயிடுச்சு. இதே துணியில் போட்டோம்னா மெயின் கிளாத் துணியில் போட்டோம்னா கொக்கி வளையத்துக்கு நல்லா இருக்காது. லைனிங் கிளாத் போட்டாலே உங்களுக்கு க்ரிப்பாக இருக்கும். இப்போ ரெண்டையும் வச்சு பார்த்தோம்னா சரிசமமாக இருக்கும். கொக்கி வளையம் முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த துணியை வந்து அளந்து பார்க்கணும். அடுத்து வந்து கை தைக்கணும். கைக்கு இதே கலர் துணி கிடைக்கல, அதனால் வேறு கலர் போட்டிருக்கோம். இதையும் மெயின் கிளாத் மேலே வச்சு லைனிங் கிளாத்தை வச்சு 1/2 இன்ச்சு அளவில் அடித்து திருப்பணும். அடித்து திருப்பின பிறகு நல்லா அதை தேய்ச்சி விட்டு லைனிங் துணியில் ஒரு தையல் போட்டுட்டு அது பிறகு திருப்பணும். திருப்பிட்டு சுற்றி ஒரு ஓரத்தைகள் எல்லா பக்கமும் ஒரு ஓரத்தைகள் அடிக்கணும். அடித்த பிறகு அந்த வேஸ்ட் துணியை வெட்டி விட்டுறணும். இதே மாதிரி 2 கைக்கும் தைச்சி ஒரு ரெடி பண்ணணும். இப்போ கைப்பகுதி முடிஞ்சிருச்சு. அடுத்து பின்பகுதி ரவுண்ட் கழுத்து. மெயின் கிளாத் மேலே லைன் துணியை போட்டு துணி நழுவாமல் இருக்கிறதுக்கு பின்னு குத்திக்கிறணும். ஏன்னா இது வந்து சில்க் சாரீ. பின்னு குத்திட்டு ரவுண்டாக அடிக்கணும். அடித்து திருப்பணும். இதெல்லாம் வெட்டி விட்டணும். வேஸ்ட் துணியை வெட்டி விட்டு சிசர் கட் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டு திருப்பணும். திருப்பணும்னா உங்களுக்கு வந்து நல்லா அந்த அழகான ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். லைனிங் துணியில் தைக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை. அப்புறம் அப்படியே அடித்து திருப்புறது தான். அடித்து திருப்புறதுனால உங்களுக்கு வேலையும் ஈஸியாகிடும், நேரமும் கம்மியாயிடும். நல்லா நகத்தில் தேய்ச்சி விட்டாதே உங்களுக்கு அந்த லைனிங் துணி படிஞ்சு கொடுக்கும். இப்போ வந்து ரவுண்டாக வந்துருச்சு. ரவுண்டாக வந்ததில் இது மேலே ஒரு தையல் போட்டுக்கிறணும். போட்டுட்டு சுற்றி ஒரு ஓரத்தையல் போடணும். சுற்றி ஒரு தையல் போடணும் ரவுண்ட் கழுத்துக்கு. போட்டுட்டு அது பிறகு உள்ள லைனிங் பக்கம் இருக்கிற பக்கம் சுற்றி ஓரத்தையல் போடணும். கீழே வந்து மிச்ச துணி இருக்கும், அந்த லைனிங் கிளாத் அளவு மடித்து விட்டுறணும். தைச்சி முடித்த பிறகு அந்த வேஸ்ட் துணியை வெட்டி விட்டுறணும். இந்த லைனிங் துணி வெட்டுறப்பையும் எல்லாம் மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணாதே உங்களுக்கு தைச்சி முடித்த பிறகு ரெண்டாவது அளக்காம தேவையில்லை. அந்த அடையாள வெட்டை வச்சே நம்ம தைச்சிடலாம். இப்போ மடிப்பு பகுதியை மடித்து அடித்தாச்சு. இப்போ கொக்கி பகுதி வச்சு மார்க் பண்ணணும். இடுப்புக்கு அதே பகுதியை எடுத்து வளையம் பகுதி வச்சு அதையும் மார்க் பண்ணணும். நம்ம அங்கே அடையாள வெட்டு போட்டிருக்கோம், அந்த அடையாள வெட்டுக்கும் இந்த மார்க் பண்ணுறதுக்கும் நேராக ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறணும். அடுத்து அதே மாதிரி இடுப்பு பகுதியை அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணணும். தையலை விட்டுட்டு 2வது தையலில் மார்க் பண்ணணும். 2 பக்கத்துலேயும் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிறணும். கோடு போட்டு அதுக்கு பிறகு இப்போ ஷோல்டரையும்
ஜாயின் பண்ணணும். 1/2 இன்ச்சு அளவில் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ண பிறகு ரவுண்டாக கழுத்து வரதில் அந்த கழுத்துக்கு பழையபடியும் கொக்கி பகுதியிலிருந்து ஆரம்பித்து வளையம் பகுதி கொண்டு வந்து முடிக்கணும். 2வது தையல் போடணும். 2வது தையல் போட்டால் தான் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ஸ்டிப்பாக நிற்கும். தைச்சி முடித்த பிறகு கையிலே நல்லா தேய்ச்சி விட்டோம்னா நல்லாயிருக்கும். அடுத்து வந்து கை ஜாயின் பண்ணணும். எந்த கைக்கு எந்த பக்கம் பார்க்கணும், பார்த்து லெஃப்டாக ரைட்டான்னு பார்த்துக்கிறணும். பார்த்துட்டு அது பிறகு ஷோல்டர்லேருந்து ஆரம்பிக்கணும். ஆரம்பித்து எங்கே வந்து முடியுதுன்னு பார்க்கணும். கரெக்டாக அந்த அடையாள வெட்டுக்கும் மார்க்குக்கும் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருந்துச்சுன்னா அடிச்சிடணும். ஒரு தையல் போட்டு அடித்து முடித்த பிறகு கைப்பகுதி சுற்றளவு எவ்வளோன்னு பார்க்கணும். 6 இன்ச்சு 6 இன்ச்சை மார்க் பண்ணி அந்த அடையாள வெட்டில் கோடு போட்டிருப்போம். அதிலேருந்து நேராக ஸ்ட்ரைட்டாக இடுப்பு வரைக்கும் ஒரு தையல் போட்டுடணும். இதே மாதிரி 2 பக்கத்துலேயும் மார்க் பண்ணி கோடு போட்டு அதுக்கு நேராக தையல் போட்டோம்னா ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு. அடுத்து கரெக்டாக இருக்கான்னு அளவு ப்ளவுஸ் எடுத்து ஒரு தடவை செக் பண்ணணும். கொக்கி பகுதியிலேருந்து வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக வரணும். இந்த இடுப்பு பகுதி வர்றப்போ நம்ம ஒரு 2வது தையலுக்கு மார்க் பண்ணியிருந்தோம்னா அந்த அளவு கேப் கிடைக்குது. 1 இன்ச்சு அளவு கேப் கிடைக்கும். பெல்ட் பகுதி கரெக்டாக இருக்கும். அந்த 1 இன்ச்சியை இதை டாட் பிடிக்கணும். டாட் பிடிக்கிறதுக்கு துணியை 4ஆக மடிக்கணும். இடுப்பு பகுதி கீழேருந்து 4ஆக மடித்து 2 பக்கம் மார்க் பண்ணிக்கிறணும். 2 மார்க் பண்ண பிறகு அதில் 1/4 இன்ச்சு அதில் 1/4 இன்ச்சு தையல் பிடிச்சோம்னா 1 இன்ச்சு அதில் மைனஸ் ஆகிரும். கரெக்டாக பின்னாடி 2வது ஒரு தடவை நீங்கள் எடுத்து அளந்து பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். இப்போ லைனிங் ப்ளவுஸு ரெடி ஆயிடுச்சு. 38 இன்ச்சு ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக சிம்பிளாக தைக்கலாம்.